இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs. Launching offer la plot வாங்குங்க 5 lakhs profit. சிவி சண்முகம் இருக்காரு. அவர் இப்ப தாவேக்கால சேர போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இது தாவேக்காக்கு நல்லதா இல்ல சிவி சண்முகம் நல்லதா? இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? ஆனா இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான போக்கு இல்ல அப்படின்னு தான் பார்க்க முடியும். விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் ஒருவேளை தாவேக்கா போறாரு அப்படின்னா தாவேக்காக்கு நிச்சயமாக அது சாதகமாக இருக்கும். கட்சி கட்டமைப்பு இருக்கு. ஒரு 120 மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காக்கு இருக்காங்கன்னா கூட அவங்க எல்லாருமே இப்பதான் முதல் முறையா அரசியலுக்கு வர்றாங்க. இந்த 2 ஆண்டு காலமா தான் அவங்க அரசியல் அப்படின்றதே பயணிச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த மாதிரியான நபர்கள் தாவேக்காக்கு வருவாங்க. வர்றதுன்ற தாவேக்காக்கு கூடுதலான ஒரு பலம் சேர்க்கும். இது அதிமுக ஒரு லாஸ். மத்தியில பாஜக பல்வேறு நபர்கள் இடி ரைடு நடத்தியிருந்தாங்க. பல்வேறு நபர்கள் வீட்டுல அலுவலகத்துல இடி ரைடு நடத்திருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்திருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாம் பாஜகவில் இணைஞ்சதுக்கு பிறகு அந்த வழக்குகள்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. அதனால எதிர்கட்சிகள் அதை ஒரு வாஷிங் மிஷின், பாஜக வாஷிங் மிஷின் விமர்சிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப அதே தான் விமர்சனம் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் இல்லையா, தாவேக்காக்கும் பொருந்தும் இல்லை. அவங்க கூட்டணியில் இல்லை தாவேக்காவுடன். தாவேக்கா அரசுக்கு ஆதரவு, தாவேக்கா அமைச்சரவையில பங்கெடுக்கிறோம். ஆனா தாவேக்காவின் கூட்டணியில் நாங்க இல்ல அப்படின்னா அவங்க சமீபத்தில் பேசினது வரைக்கும் 2 இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐஎம்லும் சொல்றது கூட்டணிக்குள்ள வரல. அவங்க அரசுக்கு ஆதரவு, ஏன்னா அரசுக்கு மேண்டேட், பீப்புள் மேண்டேட்ன்றது 108 தான். அப்போ அதுக்கு ஆதரவு தரணுன்ற மாதிரி தான் நாங்கள் போயிருக்கோன்றப்போ கொள்கையில அவங்க காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணலை அப்படின்றாங்க. இது தாவேக்கா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி என் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னது குதிரை பேரம். ஏன்னா ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட்டு வர்றாங்கன்றப்போ அது குதிரை பேரம். அதை திமுக செய்திருந்தாலும் அது குதிரை பேரம் தான். எம்எல்ஏக்கள் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு திமுகக்கு வாங்க, இங்க இடைத்தேர்தல் சந்திங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப அதுவுமே ஜனநாயக எதிரானது தானே. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு பிரபாகர் தமிழரசு அவர்கள். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் அப்புறம் ஜெயக்குமார் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இணைய போறதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ரொம்ப ஊடகத்துல சமீப காலமா ரொம்ப ஒரு பரபரப்பா எப்பவுமே பேசப்படுற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவி சண்முகம் இருக்காரு. அவர் இப்ப தாவேக்கால சேர போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இது தாவேக்காக்கு நல்லதா இல்ல சிவி சண்முகம் நல்லதா? இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது கட்சிகளுக்கு ஏதோ ஒரு கட்சிகளுக்கு பலன் இருக்கதான் போகுது. அதுல மாற்று. ஆனா இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான போக்கு இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா தேர்தல் முடிந்து சரியாக இன்னும் 1 மாதம் தான் நிறைவேறதால தேர்தல் முடிவுகள் அதற்குள்ளேயே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு மாற்றுக் கட்சிக்கு போவது அப்படின்றது எத்திக்கலி அது சரியா படலன்ற. மற்றபடி லீகலி அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா தாவேக்காவுக்கு தான் இது நிச்சயமாக சாதகமாக இருக்கும். ஏன்னா சிவி சண்முகம் அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல. இப்ப நம்ம விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் ஒருவேளை தாவேக்கா போறாரு அப்படின்னா தாவேக்காவுக்கு நிச்சயமாக அது சாதகமாக இருக்கும். ஏன்னா தாவேக்கால இதுவரை வெற்றி பெற்ற 107 எம்எல்ஏக்களுமே பெரும்பான்மையானோர் செங்கோட்டையன் அவர்களை தவிர ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையன் உள்ளிட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் தவிர மற்ற அனைவருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் அவங்க எல்லாருமே. அப்போ ஆர்கனைசேஷன் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் தேவைப்படுறாங்க. அசம்பிளிலையும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. கட்சி கட்டமைப்புல எல்லாருமே கட்சி கட்டமைப்பு இருக்கு. ஒரு 120 மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காக்கு இருக்காங்கன்னா கூட அவங்க எல்லாருமே இப்பதான் முதல் முறையா அரசியலுக்கு வர்றாங்க. இந்த 2 ஆண்டு காலமா தான் அவங்க அரசியல் அப்படின்றதே பயணிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான சீனியர்கள் வருகை, விஜயபாஸ்கர் மாதிரியான நபர் புதுக்கோட்டையில யார் ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ச்சியாக அங்க கோலோச்சிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்படின்றப்போ இந்த மாதிரியான நபர்கள் தாவேக்காக்கு வருவாங்க. வர்றதுன்றது தாவேக்காக்கு கூடுதலான ஒரு பலம் சேர்க்கும் அப்படின்றது. அது அசம்பிளிக்குள்ளேயும் அவங்களுக்கு பலம் சேர்க்கும், கட்சியிலையும் அவங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கும் அப்படின்றதான். இது அதிமுக ஒரு லாஸ், பெரிய லாஸ் தான் அது. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே ஏற்கனவே இந்த குட்கா தொடர்பான அந்த வழக்கெல்லாம் இருக்கு. இப்போ தாவேக்கால சேர்றதுனால அவங்களுக்கு இந்த ஒரு பேட் இமேஜ் கிடைக்க வாய்ப்பு. நிச்சயமா அது வெறும் விஜயபாஸ்கர் அவர்களை மட்டும் வச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் மீதும் வழக்கு இருந்தது. அவர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்போது விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில தான் அவர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கார். அவர் தாவேக்கால சேர்றாருன்னா பெரும்பாலும் சொல்லப்படுது. ஒருவேளை திமுக சேர்றாரா தாவேக்கால சேர்றாருன்னு காத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம. ஆனா இப்படி ஒரு மாற்றம், நாங்க ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தர்றோம் அப்படின்னு எல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் மக்களும் நம்பி இருக்காங்க. இன்னொன்னு அவர் மீது நம்பிக்கை இருக்கு. இப்போ வரைக்கும் அதால 1,71,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. 107 இடங்கள்ல 108 இடங்கள். அதுல விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் 2 இடத்துல போட்டீங்கன்னா 1 ராஜினாமா பண்ணா 107. அப்ப 108 தொகுதிகள்ல வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னா முழுக்க அந்த கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் முன்னாடி இருந்த நபர்கள் மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றனாலதான். அப்ப நீங்க
அப்படியான வாக்குறுதியை கொடுத்து ஒரு மாற்றம்னு வந்துட்டு அதே நபர்கள் திரும்ப இந்த கட்சிக்குள்ள வைக்கிறதுன்றது ஒரு ஓல்டு வைன் என்ன நியூ பாட்டில் அப்படின்ற கணக்கு தான். அப்போ ஒரு புதிய குப்பிக்குள்ள நீங்க பழைய ஆட்களே திரும்ப கொண்டு வந்து அடைக்கிறப்போ அந்த சிஸ்டமும் அப்படிதான் மாறும் அப்படின்ற ஒரு அயற்சி தான் மக்களுக்கு திரும்ப ஏற்படும். அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து தாவேகா இருக்கு. இதை விஜய் அவர்கள் நல்லா ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி இருந்திருக்கலாம், இங்க வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற இடத்துல விஜய் அவர்களை வந்து கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? அவர் கட்டுப்படுத்துவாரு, அவர் உத்தரவிடலாம், இதெல்லாம் அவரோட கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இமேஜ்ன்றது அதுல மட்டும் இல்லைல்ல. இப்ப நம்ம மத்தியில பாஜக வந்து பல்வேறு நபர்களை வந்து இடி ரைடு நடத்தி இருந்திருக்காங்க. பல்வேறு நபர்கள் வீட்டுல அலுவலகங்கள்ல இடி ரைடு நடத்திருக்காங்க, இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்திருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாம் வந்து பாஜகவில் இணைஞ்சதுக்கு பிறகு அந்த வழக்குகள்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. அதனால எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து ஒரு வாஷிங் மிஷின், பாஜக வாஷிங் மிஷின் விமர்சிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப அதே தான் வந்து விமர்சனம் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் இல்லையா, தாவேகாக்கும் பொருந்தும் இல்லை. இது நாள் வரைக்கும் வந்து அதிமுகவை வந்து அல்லு சில்லுன்னும் அவர்கள் வந்து மற்றும் பலர் அப்படின்னு விமர்சிச்சு இருந்துட்டு அதிமுகன்ற வார்த்தையே வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அப்படி இருக்கப்போ அந்த கட்சியில இருக்க நபர்களே நீங்க வந்து திரும்ப கட்சிக்கு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து கட்சிக்கு ஆல்ரெடி இருக்க ஒரு இமேஜை வந்து அது ஒரு டென்ட் பண்ணும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே சார், நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட வரக்கூடிய இடைத்தேர்தல்லாம் இருக்கு. கண்டிப்பா ஒரு வெற்றி வாய்ப்பு இப்போ வரைக்கும் தாவேக்காக தான் இருக்கு. பெரிய ஒரு இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு பேட் இமேஜ் விஜய் கிடைக்கலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த 5 இடைத்தேர்தலில் வந்து தாவேக்கா தான் வெற்றி பெறுன்ற உறுதியா சொல்லலாமா சார்? அறுதிட்டு எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ அறுதிட்டு சொல்லிடலாம் அப்படின்னா. ஏன்னா தமிழ்நாடு எப்பவுமே வந்து இப்படியான ஹங் அசம்பிளி, அதாவது தொங்கு சபை அப்படின்றது தமிழ்நாடு அசம்பிளி வரலாற்றுல நான் இருந்த வரையில் கிடையாது. 2006ல வேணா ஒரு வாட்டி, 2006மே வந்து அது தெரிஞ்சே தான் கொடுத்தாங்க. ஏன்னா திமுக வந்து 125 இடங்களை தான் போட்டியிடுது, மெஜாரிட்டிக்கு வேண்டியதே வந்து 118. அப்போ ஒரு பஃபர் ஜோனே வந்து உங்களுக்கு 7 தான் இருக்கு. அப்போ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த கூட்டணியோட எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து மைனாரிட்டியா இருக்காது. அந்த கூட்டணி போட்டிட்டவங்களோட எண்ணிக்கை வந்து தனிப்பெரும்பான்மையா இருக்கும். திமுகவோட இது மட்டும் தான் 96 இருந்திருக்குமே ஒழிய அந்த கூட்டணிக்காக வந்த வாக்குகள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். தனிப்பெரும்பான்மையான அந்த கூட்டணிக்கான அணிகள் இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது 2006 சினாரியோல வந்து அவங்க தனிப்பெரும் கட்சியா திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றதும், ஒரு இந்த மைனாரிட்டியா வந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து நாங்க எந்த நிபந்தனையும் இன்றி ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி கிடையாது, இல்ல தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் நடந்த கூட்டணி கிடையாது. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி அசம்பிளி வரும் அவங்களுக்கு அப்பவே தெரியும். ஏன்னா 120 சீட்ல நிச்சயமாக 118 எடுக்க முடியாதுன்றது ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்பவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் இடதுசாரிகளும் எந்த நிலை வந்தாலும் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த முறை வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையல. காங்கிரஸ் அந்த முறையும் வந்து தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சிகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்புறம் பின்பு பார்க்கலாம் அப்படின்றதான் அப்போது நிலைப்படாமல் இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடி வந்த முடிவுகளுக்கு அப்போ இடதுசாரிகளும் ராமதாஸ் அவர்களும் வெளியிருந்து ஆதரவு தருவோம்னு சொன்னதுக்கு பிறகு அந்த தேவை இல்லாம போயிடுச்சு. காங்கிரஸ் கேட்க வேண்டிய தேவை இல்லாம போயிடுச்சு. ஸோ இதுதான் அப்ப என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எப்போதுமே வெற்றி பெறுவர்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்விங்கா வந்து தனிப்பெருமை அமைச்சிடணும் அப்படின்றதான் தமிழ்நாட்டோட ட்ரெடிஷனா இருந்திருக்கு. தமிழ்நாடு மக்கள் அப்படிதான் வந்து முடிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த முறை மட்டும்தான் வந்து அந்த யார் வருவாங்கன்னு தெரியல, விஜய் அவர்கள் முழுமையா வந்துருவாரான்னு தெரியல. சிலர் வந்து திமுக தான் ஜெயிக்கும், ஆனா நான் தாவேக்காக போடுறேன் அப்படின்ற மாதிரி சிலர் போட்டிருக்காங்க. சிலர் விஜய் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலானோர் போட்டிருந்திருக்காங்க. அப்படியான ஒரு டைலமோல இருந்து இன்னொன்று மும்முனை போட்டி. மும்முனை போட்டியில வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை. 2011 இருந்த போட்டி கூட 2 பேரும் சேர்ந்துதான் 2 அணியா தான் இருந்தாங்க. தேமுதிக வந்து தனித்து போட்டியில, தேமுதிக அதிமுக கூட்டணி வச்சு தான் போட்டி விட்டாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க பிரிஞ்சு தேர்தலுக்கு பின்னாடி பார்க்கும்போது அதிமுக தனிப்பெரும் கட்சியாகவும், 2வது இடத்துல தேமுதிகவும், 3வது இடத்துக்கு திமுகவும் போனாங்க. ஆனா இந்த முறை போட்டிட்டதே வந்து 3 பேரும் பிரிஞ்சு போட்டிட்டாங்க. 3 பேருமே ஸ்ட்ராங் கண்டென்டரா இருக்காங்க. யாருமே வந்து ரொம்ப சொற்பமான வாக்குகள் வாங்கினாங்க, சொற்பமான இடங்கள் வாங்கினாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. அதிமுக தனித்தே 47 தொகுதிகள்ல 3ஆம் இடம் பெற்றா கூட தனித்தே 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு. ஆனா இப்போ ஒரு ஆட்சி இருக்கு, இவங்க தான் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போறாங்கன்னு இருக்கு. அப்ப நீங்க ஒரு 5 தொகுதிகள்ல 5 தொகுதிகளுமே ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் 5 தொகுதியிலுமே வந்து தாவேக்காக்கு எதிராக வாக்களிச்சா கூட தாவேக்கா ஆட்சி தான் இருக்க போகுது. அப்போ மக்களோட எண்ணம் இயல்பா என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி இவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதுவே தொடரட்டும், அந்த 5 பேர்னால இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ், இதுன்னு பெரிய மாற்றம் ஏற்படுறது பொருள் அவங்களே ஜெயிக்கட்டும்ன்ற பார்வை தான் வந்துடாதா சார்? இந்த இப்பவே ஒரு இடைத்தேர்தல் வந்துட்டு 5 தொகுதியில ஆளுங்கட்சி தோக்குதுன்னா இது வந்து ஒரு ரீல்ஸ் முகத்துல வந்தாச்சு, ஒரு நடிகர்ன்ற அந்த கவர்ச்சியில வந்தாச்சுன்ற அந்த புருவான மாதிரிலாம் இருக்கும். தோற்றால் நீங்க சொல்றீங்க. ஆமா, தோற்றால். அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா பேட்டர்னே வந்து இது நாள் வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல், பெரும்பாலான இடைத்தேர்தல்கள்ல நம்ம கடைசியா வந்து 21 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் பண்ணி திரும்பவும் அவங்க வந்து போட்டிட்டாங்க இடைத்தேர்தலில் அதிமுகல. அப்போ மட்டும் வந்து நம்பர் ஜாஸ்தி, 5, 4, 3ன்னு இல்லாம நம்பர் வந்து ஏறதால 20க்கு மேலன்றப்போ அதுலயுமே வந்து மக்கள் யாரும் வந்து அதிமுக எதிராக வாக்களிக்கல. ஒருவேளை அதிமுக எதிராக அந்த 21 தொகுதியில் மாறி இருந்துச்சுன்னா ஆட்சியே மாறி இருந்திருக்கும்.
அது வேற சினாரியோ. ஆனா அப்பவுமே வந்து எடப்பாடி அவர்கள் தங்களை ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கான இடங்களை வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க அந்த இடைத்தேர்தலையும். அதே போல இந்த இடைத்தேர்தலையும் பெரும்பாலும் பார்த்த எக்ஸ்பீரியன் அனுமானத்துல தான் சொல்றேன். இப்படிதான் நடக்கும்னு நமக்கு தெரியாது. கான்ஸ்டன்சி வைஸ் கான்ஸ்டன்சி மாறலாம், வாக்குகள் வந்து வித்தியாசங்கள் குறையலாம், அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்க ட்ரெண்ட் தமிழ்நாட்டோட மக்களுடைய எண்ணப்போக்கை பொறுத்தளவுக்கு 5 தொகுதியிலும் பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும்ன்ற எதிர்பார்ப்பாங்க. இப்போ 107 இருக்கு. 107ல வந்து காங்கிரஸ் 5, அவங்க மட்டும்தான் வந்து இதுவரையும் எந்த முன்பின் உரசல்கள் இல்லாம வந்து 5 கொடுத்துருந்துருக்காங்க. ஏறத்தாலும் 112. அப்போ விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இடதுசாரிகளாகட்டும், ஐயுஎம்எலும் விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சர்களை பங்கெடுத்திருந்தா கூட அவங்க ஒரு முறையும் முரண்கள் வரும்போது சுட்டி காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எதிர்கட்சி மனப்பான்மையிலே இருக்காங்க அவங்க. ஆமா, ஏன்னா அது வந்து தோழமை சுட்டல் அப்படின்ற முறையில ஒரு டிஎம்கே பாசம் இருக்கு இன்னமும். அது டிஎம்கே பாசம் சொல்ல முடியாது. கொள்கை ரீதியா அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க வந்து கூட்டணியில் இல்ல தாவேக்காவுடன். தாவேக்கா அரசுக்கு ஆதரவு, தாவேக்கா அமைச்சர்களை பங்கெடுக்கிறோம். ஆனா தாவேக்காவின் கூட்டணியில் நாங்க இல்ல அப்படின்னா அவங்க சமீபத்துல பேசினது வரைக்கும் 2 இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்லும் சொல்றது. அப்ப கூட்டணிக்குள்ள வரல. அவங்க அரசுக்கு ஆதரவு, ஏன்னா அரசுக்கு மேண்டேட், பீப்புள் மேண்டேட்ன்றது 108 தான். அப்போ அதுக்கு ஆதரவு தரணுன்ற மாதிரி தான் நாங்க போயிருக்கோன்றப்ப கொள்கையில வந்து அவங்க காம்ப்ரமைஸ் நாங்க பண்ணல அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஆணவ கொலை படுகொலை நடக்குது அப்படின்றப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும்னு சொல்லி ஆட்சியில பங்கெடுத்துட்டே திருமாவளவர்கள் அறிக்கையை வெளியிடுறாரு. இங்க வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு வந்து வழக்கு பண்ணணும்னு சொல்லி சிபிஐ வழக்கு ஒப்படைக்கணும், அல்லது வந்து இதுக்கு வந்து உரிய விசாரணை நடத்தணும், கண்டிக்கிறோம்னு சொல்லி இடதுசாரிகள் அறிக்கை வர்றாங்க. அப்ப இது வந்து ஒரு நெருக்கடியா இருக்கு, அவங்க ஸ்டேபிளா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த 5 தொகுதியிலுமே வந்து கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. அப்படி கொடுத்தா 117 வரும். காங்கிரஸ் பிளஸ் தாவேக்கான்னு பாக்குறப்ப 117 வரும். ஒருவேளை வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து வெளியேறாங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப பல பேர் வந்து அதிமுக இருந்து தாவேக்காக்கு போயிட்டே இருக்காங்க. சனிக்கிழமை தோறும் ஸ்கூல்ல அட்மிஷன் போடுற மாதிரி இப்ப தாவேக்கால அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா ஸ்டாலின் அவர்களே வந்து தொடர்பு கொண்டு, அதாவது அதிமுக தொடர்பு கொண்டு, நீங்க ஏன் அங்க போறீங்க, அங்க போகாதீங்க, அப்படியே போகணுமா இருந்தா கூட தாய் கழகமான திமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான நம்ம எப்படி சார் எடுத்துக்குது? அச்சம்னு எடுத்துக்கலாமா, இல்ல தாவேக்கா வளரக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம்? இல்ல அவர் அப்படி பேசியிருக்காருன்னு எங்கேயா பதிவாயிருக்கா? இல்ல இன்னைக்கு செய்தித்தாள் வந்திருக்கு. இன்னைக்கு செய்தித்தாள் அப்படி பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படி அவரு பேசியிருந்தாருன்னா இது அச்சம் இல்ல. நீங்க என்னன்னா ஒரு தேர்தல் நடந்திருக்கு, தேர்தலில் வெற்றி தோல்வி வந்திருக்கு. அப்போ வர்றவங்கள நீங்க கேபிடலைஸ் பண்ணிக்கிறது தான் எல்லா அரசியல் கட்சிக்கும். அது தாவேக்காவும் அழைச்சிருக்காங்க. இப்ப எப்படி வந்து தாவேக்கா வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி என் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னது வந்து குதிரை பேரம். ஏன்னா ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட்டு வராங்கன்றப்போ அது குதிரை பேரம். அதை திமுக செய்திருந்தாலும் அது குதிரை பேரம் தான். ஆனா திமுக ஆட்சி வருவதற்கான சூழல் கிடையாது. ஆனா ஒருவேளை எம்எல்ஏக்கள் வந்து நீங்க ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு வாங்க, இங்க வந்து இடைத்தேர்தல் சந்திங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப அதுவுமே ஜனநாயக எதிரானது தானே. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பு தான் தேர்தல் நடந்திருக்கு. அவங்க அதிமுக இருந்து இப்ப வர்றதுக்கான தேவை என்ன இருக்கு? திமுக வந்ததுக்கு பிறகு அவங்க அமைச்சரவை கிடைக்க போதா, இல்ல திமுக அவர்கள் வர்றதால ஆட்சி அமைக்க போறாங்களான்னு. ஆனால் அதுவுமே வந்து ஏறத்தால வந்து அது வந்து குதிரை பேரன்ற தாண்டி அது ஜனநாயக எதிரானதுதான். நீங்க வந்து ஒரு மாதத்துல என்ன மாற்றம் வந்திருக்க போகுது திமுக வரணுன்றதுக்கு? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நடச்சு வந்திருந்திருக்கலாம். அப்படி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு திமுக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து விமர்சனத்துக்குரியது. ஆனா வெறும் அவங்க வந்து அங்க இருக்க அதிருப்தியில வந்து தொண்டர்கள் வர்றாங்க. உதாரணத்துக்கு மாவட்ட செயலாளர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்காரு, பெஞ்சமின் அவர்கள் வந்திருக்காரு. அவர் முன்னாள் அமைச்சர். அவர் இந்த முறை வந்து வெற்றி பெறல. அவரு தேர்தலில் இந்த முறை வெற்றி பெறல, தோற்றிருக்காரு. இப்ப அவர் வந்து திமுக வர்றாருன்னா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணுன்றதுக்காக திமுகவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளை கூப்பிடலாம். அங்க அதிமுகல இருக்கவங்க தாவேக்கா போக விருப்பம் இல்லாம அவங்க வந்து திமுக வரலாம். இது வந்து கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறது. அப்படி முன்னாடியே நடந்திருக்கு. இது முன்னாடியே நடந்திருக்கு. அதிமுக வந்து பலர் வந்து திமுக வந்திருக்காங்க. அது விமர்சனத்துக்குரியல. அது ஓப்பனாவே அழைப்பு விடுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் நிறைய பல நடந்திருக்கு. கூட்டணி கட்சிகளா இருந்த முன்னாள் கூட்டணி கட்சிகளா இருந்த விடுதலை சிறுத்தைகள் பன்னீர் பாபு அவர்கள்லாம் வந்திருக்காரு. அவர் முன்னாள் எம்எல்ஏ தான். அதுல பிரச்சனை இல்லை. எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது விமர்சனத்துக்குரியது. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு பாக்குறோம். விஜயபாஸ்கரை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப வந்து இப்ப ரகுபதி அவர்களும் இருக்காரு, புதுக்கோட்டையில சேர்ந்தவர் தான். இப்ப இவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இவர் வந்து இப்ப திமுக சேர்றதுனால எதுவும் கிளாஷ் எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவர் திமுக ஒருவேளை சேர்ந்தா நம்மளுக்கு தெரியும் கிளாஷ் ஆகுமா ஆகாதான்னு. ஆனா இன்ன வரைக்கும் அவரோட நிலைப்பாட்டை அவரும் அறிவிக்கல. ஒருவேளை திமுக அவர் சேர்ந்தாருனாலும் அவங்க வந்து ஒன்றிணைஞ்சு பணியாற்றுவாங்க. அதுல எதுவும் பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா திமுக அப்படி அதிமுக இருந்து வந்தவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க, ஒன்றிணைஞ்சு பணியாற்றிருக்காங்க. இப்ப பெஞ்சமின் அவர்கள் வந்திருக்காரு திருவள்ளூர்ல இருந்து. அதுல திருவள்ளூர்ல இருந்து அங்க அவங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் தான் ஆவடி நாசர் இருந்திருக்காரு. இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க நம்மளுக்கு. தாமோ அன்பரசன் அவர்கள் இருக்காரு. இந்த மாதிரி அமைச்சர்கள் முன்னாள் இருக்கும் பொழுதும் வெளியிருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. ஆனா உள்ள வந்ததுக்கப்புறம் அதை அகாமடேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். அதுல பெரிய பெரிய நெருக்கடி இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு முன்னாள் அமைச்சர் அவரும் ரகுபதி அவர்களும் வந்து சீனியர் தான், இருக்கல சீனியர் மோஸ்ட். அவர் அதிமுக இருந்து வந்தவர் தான்.
அப்போ அதனால ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கான்னு. ஏன்னா திமுக வந்து மோஸ்ட்லி அகாமடேட்டிவா தான் இருந்திருக்காங்க அதிமுக இருந்து வந்தவங்க. ஓகே, தோல்விக்கான முக்கிய காரணத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக வந்தவங்களுக்கு வந்து முக்கியமான போர்ட்போலியோ கொடுக்குறாங்க, அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றாங்க. இப்பவும் அது பண்றதுனால திமுக தொண்டர்களை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றாது. இல்ல அது வந்து அப்படியா நான் பார்க்கல. என்னன்னா அது அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றது காரணமா இல்ல. கட்சியில வந்து நீண்ட காலமா பணியாற்றுறவங்களுக்கான ஸ்கோப் இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா ஒரு 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் பயணிக்கிற கட்சியில வருஷம் வருஷம் தொண்டர்கள் சேர்ந்துட்டே இருப்பாங்க. ஃபாலோவர்ஸ் நிறைய கூட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அகாமடேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அப்ப கட்சி கட்டமைப்புல வந்து ஆல்ரெடி ஒரு இளைஞர் அணி, ஒரு மகளிர் அணி, ஒரு கட்சிக்கான நேரடி டைரக்ட் பார்ட்டி யூனிட், மாணவர் அணின்னு இருக்கப்போ இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கும். அப்ப அதுல வந்து நீங்க பொறுப்புகள் போடுறப்போ அந்த பொறுப்புகளை திரும்ப திரும்ப ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, நான் சொல்றது தலைமையில கிடையாது, கீழே பூத் லெவல் வரைக்கும், ஒரு பூத்துக்கு 11 பேர்னா அதுல 5 பேரும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, திரும்ப திரும்ப ரொட்டீனாவே அப்படின்னு இந்த மாதிரி இருக்கு. அப்ப புதுசா வர்றவங்களை அகாமடேட் பண்றதுக்கே முடியல. அப்ப புதியவர்களுக்கு அங்க வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. ஒரு பூத் லெவலே புதியவர்கள் வாய்ப்பு கிடைக்கலன்றப்போ இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல போறப்போ இன்னும் எவ்வளவு காலம் இருக்க முடியும்? ஒரு 28 வயசுல சேர்ந்துறாரு, கட்சியில சேர்றாரு அப்படின்னா, இப்ப இன்றைக்கு தாவைக்கள் 28 வயசுல அமைச்சரே இருக்காங்க. ஆனா திமுக 28 வயசுல ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா அவரு குறைஞ்சபட்சம் மாவட்ட பொறுப்புக்கு வர்றதுக்கே அவருக்கு 50 வயது ஆயிரும். சிலர் 50 வயது ஆகியும் கூட மாவட்ட லெவல் பொறுப்பு வராம இருந்திருப்பாங்க. அப்ப அந்த அயற்சி இருக்கும்ல, நான் இவ்வளவு காலம் இந்த கட்சிக்கு பணியாற்றுறேன், எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை, என்னோட கான்டெம்பரரி ஒருத்தர்னா அங்க போய், அப்ப அந்த அயற்சி இருக்குல்ல, அந்த மாதிரியான அதிருப்திகள் தான் இருக்கு. இது அதிமுக இருந்து வந்தனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கட்சியில இருக்கு, எனக்கு மேல வர்றதுக்கான ஸ்கோப் இல்ல அப்படின்ற மாதிரியான அதிருப்திகள் தான் அதிகம் தென்பட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசுனீங்க, நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.